பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் அதிரடியான ஒரு அரசியல்ல இறங்கி ஆட்டத்தையே கலைச்சி ஆடுறாரு. மாநிலத்துல தான் அப்படி ஆடுறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல, டெல்லி அரசியல் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, ஆதிக்கம் செலுத்துறாரு அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற ஒரு சுட சுட தகவல் சொல்லுது. இது யாருக்கு எதிரான ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷாவுக்கே என்ன பண்றாரு, அதிரடியான ஒரு ஆட்டம் கட்டுறாரு. எனக்கு நீங்க ரூல்ஸ் போடுறீங்களா, உங்களை எப்படி நான் வச்சு செய்யறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, ஆட்டத்தை அடிச்சு ஆடுறாரு அப்படின்னு சொல்ல போலாம். பாஜக மாநில தலைவரா நயினா நாகேந்திரன் இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து சரிவர வேலை செய்யல. அதாவது அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரா பொறுப்பேற்று அவர் அதிரடியான அரசியல் செஞ்சார்ல, அந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. அதை விட பயங்கரமா எதிர்பார்த்தாங்க. ஆனா இருந்தாலும் அண்ணாமலை அளவுக்காவது நீங்க செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நயினார் நாகேந்திரன் கிட்ட இருந்து அமித்ஷா அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா இங்க டோட்டலாவே சேஞ்சஸ். ஏன்னா நயினார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள்ல இருந்து வந்தவர். அதாவது அதிமுக இருந்திருக்கிறாரு. அதிமுக மட்டும் தான் இருந்திருக்கிறாரா அப்படின்னு, அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும் பொழுதும் திமுக, அதாவது லோக்கல் எலெக்ஷன்ல திமுக கிட்ட அவர் என்ன பண்ணிருக்காரு, அது மெயின்டைன் பண்ணி தான் இருந்திருக்காரு. சோ அதிமுக திமுக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, இருந்திருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவர் யார்கிட்ட எப்படி பேலன்ஸ்டு பண்ணி இருக்கணுமோ அது மாதிரிதான் பேலன்ஸ்டு பண்ணி இருந்திருக்கிறாரு. ஆனா திடீர்னு மத சார்புள்ள ஒரு கட்சியில அவர் பொறுப்பெடுத்து அதிரடியான அரசியல் எடுப்பாரா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா RSS உடைய சித்தாந்தத்தை முழுசா ஏத்துக்கணுங்க தான் பாஜகவுல அதிரடியான அரசியல் எடுக்க முடியும். அதுவும் இல்லாம திராவிட அரசியல பெரியார் கொள்கையில எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா RSS உடைய சித்தாந்தத்தை முழுசா ஏத்துக்கினாங்கல்ல, அவங்களால மட்டும்தான் அது செய்ய முடியும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஆனா நயினார் நாகேந்திரன் அப்படி எதிர்த்து அரசியல் செய்வாரா, திராவிடத்தை எதிர்த்து அரசியல் செய்வாரனா அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா திராவிடத்துல இருந்தா வந்திருக்கிறார். அவர் எப்படி திராவிடத்தை எதிர்த்து அரசியல் செய்வாரு? சோ அவருடைய போக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ன பண்ணிச்சுன்னா சாஃப்ட் கார்னராக போயிருந்தது. உடனே அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பண்ணிச்சுன்னா கொஞ்சம் ஆதரவு பெருகிச்சு. ஏங்க அண்ணாமலை அவர்கள் செஞ்ச மாதிரி நயினார் நாகேந்திரன் செய்யவே இல்லை. எதுக்குங்க நீங்க நயினார் நாகேந்திரன் போட்டீங்க? அதுக்கு வேற யாருன்னா ஒருத்தர் போட்டிருக்கலாமே. ஏன் பாஜக ஆளே இல்லையா, வேற RSS சித்தாந்தத்தை உடையவங்க யாருமே இல்லையா அப்படின்ற ரேஞ்சில இப்ப போயிருச்சு. இது டெல்லி வரைக்கும் எஃபெக்ட் ஆயிடுச்சு. டெல்லியில RSSல இருக்கிறவங்களே தமிழ்நாட்டு பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேற வழியே உங்களுக்கு இல்லையா, வேற ஆளே இல்லையா, ஏன் RSS சித்தாந்தத்தை உடையவர்களை நீங்க போடவே மாட்டீங்களா அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் டெல்லி பாஜக வச்சு செஞ்சிருக்காங்க. ஆனா டெல்லி பாஜக தமிழ்நாட்டுல நயினார் நாகேந்திரனை போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல எப்படியாச்சுன்னா நயினார் நாகேந்திரனை வச்சு பாஜகவை ஓரளவுக்கு சுற்றி வளைச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா பாஜக ஒருத்தர் போடுதுன்னா சும்மாலாம் போட மாட்டாங்க. எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டு எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க இவங்களை போடலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா ஒருத்தவங்களை போடுறாங்கன்னா பாஜக நல்லா யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு பாஜகக்குள்ளே சில சலசலப்புகள் நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு, இதனால அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கட்சிகளை என்ன பண்ணாரு, நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்காம தனக்குன்னு ஒரு அரசியல் என்ன பண்ணாரு, முன்னாடி வச்சுட்டே இருக்கிறாரு. இது வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறாரு. தனியா பிரஸ் மீட் கொடுக்கறது, அதே மாதிரி தொண்டர்களை சந்திக்கிறது, திடீர்னு பாத்தீங்கன்னா எதனா ஒரு மீட்டிங்க, ரகசிய மீட்டிங்கை போடுறது, அது மாத்திரம் இல்லாம ஆதரவாளர்கள் என்ன பண்ற, நீங்க அந்த கூட்டத்தை நடத்துங்க இந்த கூட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விடுறது. இந்த மாதிரி ஒரு அரசியல என்ன பண்ணாரு, பாஜக குள்ளி அவர் என்ன பண்ணியிருந்தாரு, செஞ்சுட்டு இருந்தாரு. சோ இப்ப என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு. இந்த கூட்டணியை உடையாம பாத்துக்க வேண்டிய வேலை இங்க இருக்கிற பாஜக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து கட்டளை கொடுத்திருக்காங்க. சோ அதனாலேயே பாஜக எந்த அளவுக்கு பொறுத்து போகணுமோ அந்த அளவுக்கு பொறுத்துன்னு போகுது. ஆனா இங்க அண்ணாமலை அவர்கள் பொறுத்து போறதுக்கான காரணம் இல்லை. ஏன்னா அவர் தலைவர் பதவியில இருந்து விலகின உடனே என்ன சொன்னாரு, இது மட்டும் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கெல்லாம் ஆள் இல்ல, நான் இது மட்டும் இந்த ஃப்ரீ பேர்ட், அதனால நான் என்ன பண்ண போறேன், சிக்ஸரா அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா இது திமுகவுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்துக்கணும். ஆனா அதுதான் தப்பு அப்படின்றதான் அண்ணாமலுடைய செய்கைகள் தெரியுது. ஏன்னா இப்ப அவர் சிக்ஸர் அடிக்கிறது திமுகவுக்கு இல்ல, அதிமுக, அதாவது EPS வச்சு என்ன பண்றாரு, சிக்ஸ் அடிக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா பாஜகவுடைய நடவடிக்கைகள்ல அண்ணாமலையை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால அதிமுக என்ன பண்ணிச்சுன்னா அண்ணாமலையை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க, தேவையில்லாம பேசிட்டு இருந்தாருன்னா தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தாருன்னா இது கூட்டணிக்கு ஆபத்தாயிரும், அவர் கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் EPS தரப்புல இருந்து பாஜகவுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. உடனே அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாரு, அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு செம்மையா கண்டிச்சிருக்கிறார். இது போக மதுரைக்கு வந்தார்ல, அப்போ நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு என்ன சொல்லி இருக்கிறாருன்னா,
நீங்க தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. இங்க பாஜக மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு உட்பட்டு கீழ்பட்டு நடக்கணும்னா நடங்க. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க இது பண்ணக்கூடாது. அதே போல பாஜக அதிமுக கூட்டணி உடையக்கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி எதனா ஒண்ணு விஷயம் பண்ணீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாச்சுன்னு ஆட்சியை பிடிச்சிடணும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நாங்க திட்டம் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தேவையில்லாம குறுக்க பூந்து இந்த கூட்டணியை உடையறதுக்கு காரணமாயிராதீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்களும் தன்னுடைய ரூமுக்கே கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு. நயினார் நாகேந்திரனுக்கு கொடுத்துருக்காரு. நீங்க வந்து அதிரடியான அரசியலை மேற்கொள்ளுங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கிறவங்க அரசியல் இது போதாது, இன்னும் அதிரடியா இருக்கணும். அண்ணாமலை எப்படி செஞ்சாரு பாருங்க. ஃபைலே இல்லைனாலும் குற்றச்சாட்டுகள் இல்லைனாலும் டிஎம்கே ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணார்ல. ஏங்க அவர்கிட்ட ஆதாரமே இருக்காதுங்க, அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. ஆனா இருந்தாலும் வாலண்டியரா ஒரு பிரஸ் மீட்டை வச்சு இந்த குற்றச்சாட்டுகள் பண்ணாங்க, இவங்க எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரா இல்லையா? சோ அது மாதிரி நீங்க அரசியல் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரே எதிரி திமுக தான். திமுகவை நீங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அவங்களுக்கு எதிராக என்னென்ன அரசியல் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ அமித்ஷா அவர்கள் இது மாதிரி கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, கண்டிச்சாரு, நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. ஆனா இப்போ அண்ணாமலை அவர்கள் சும்மா இருந்தாரா அப்படின்னா சும்மா இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனம் ஒண்ணு இருக்கு. மதுரை கூட்டத்துக்கு பிறகு அண்ணாமலையுடைய நடவடிக்கைகள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ன பண்றாரு, அவர் தான் தலைவர் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பவர்ஃபுல்லா என்ன பண்றாரு, வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி தலைமையிலான 11 வருஷம் நிறைவு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை பாஜக என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துல எடுத்தாங்க. பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க, பிரஸ் மீட் நடத்துறாங்க. அப்படி அவருக்கு வந்து என்ன பண்ண, கோயம்புத்தூர்ல ஒரு பிரஸ் மீட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிரஸ் மீட் ஏற்படுத்திருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல அண்ணன் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, கலந்துருக்காரு. சோ பேனர் வைப்பாங்கல்ல, அந்த பேனர்ல தான் அண்ணாமலுடைய அரசியல், அதிரடியான அரசியல் தென்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ அரசல் புரசல் அது பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி போட்டோ இருக்கு, ஜேபி நட்டா போட்டோ இருக்கு, இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் போட்டோ இருக்கு, அண்ணாமலை போட்டோ இருக்கு, அமித்ஷா போட்டோ காணும், அந்த தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் போட்டோவும் காணும். இது என்னடா இது, எதுக்கு வந்து அண்ணாமலை இப்படி பண்றாரு, ஏன் அமித்ஷா போட்டோ போடாம, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்து என்ன பண்றாரு, ஏஜென்டாவே இருக்கிறாரு. பாஜக அதிமுக கூட்டணியை வந்து நிர்ணயிக்கிறதுல இருந்து, தொகுதியை வந்து பேசி முடிக்கிறதுல இருந்து ஒரு ஏஜென்டாவே என்ன பண்றாரு, வந்துட்டு போறாரு. சோ அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பாளரை நீங்க போட்டோல போடலனா, அது உள்துறை அமைச்சர், உங்க கட்சி உள்துறை அமைச்சரை நீங்க போட்டோல போடலனா என்ன விஷயம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துமா இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் விரும்பவே இல்லை. அதுவும் இபிஎஸ்க்கு நீங்க இந்த அளவுக்கு இறங்கி போறதும், இபிஎஸ்க்கு இந்த அளவுக்கு இடம் கொடுக்கறதும் எங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலையும் அவருடைய ஆதரவாளர்களும் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இத கொஞ்சமும் ரசிக்காத பாஜகவினர், குறிப்பா அமித்ஷா அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருக்காரு, இங்க பாருங்க, நீங்க பாஜகவுக்கு வேணும், நீங்க பாஜகக்குள்ள இருக்கீங்க, அப்படி நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க செய்யணும். நீங்க அதிமுகவை சீண்டக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி சீண்டக்கூடாது, இந்த கூட்டணி உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு லெப்ட் ரைட் வாங்கிட்டு போனார்ல. ஆனா அவரு சொல்லியும் அண்ணாமலை அவர்கள் கேட்கல. அவரு ஃப்ரீபர்டா இருந்து இன்னும் அதிரடியான அரசியல் எடுக்கிறாரு. அமித்ஷா போட்டோ போடாமையே அமித்ஷாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறாரு அப்படின்றது தான் இங்க எடுத்துக்கொள்ளப்படுது. வானதி சீனிவாசன் அக்கா போட்டோவும் போடல. கேட்டா வானதி சீனிவாசன் அக்கா நெஞ்சில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்றாரு. சோ அமித்ஷா அவர்கள் நெஞ்சில் இருக்கிறாரு சொல்லணுமா இல்லையா? சொல்லவே இல்லையா? ஏன் வானதி சீனிவாசன் அக்கா மட்டும் போட்டோ போடல, அவங்க என் நெஞ்சில இருக்கிறாங்க, அமித்ஷா இருக்கிறாரு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல? ஏன்னா அமித்ஷாவுக்கு எதிராக அதிரடியான அரசியல்ல இறங்கி இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்றா சொல்லி. ஏன்னா இப்ப பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியே போயிருந்ததுன்னா நீங்க வேணா பாருங்க, எங்க அண்ணன் கோச்சுக்கிட்டு வந்து தனியா பாஜக எதிராவே ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, ஒட்டுமொத்த பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே கூண்டோடு என்ன பண்ண போறாங்க, அண்ணாமலைக்கு வர போறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல பாஜகன்னு இருக்காது, அண்ணாமலை கட்சி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அரசல் புரசலா பேசுறாங்க. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஆட்களை சேர்த்துட்டாருன்னா நிச்சயமா ஆட்களை சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல போனோம். ஏன்னா மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்துல அண்ணாமலையோட பேஸ் அந்த மேடையில வந்தோடனே பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு கைத்தட்டுகள், எப்பேற்பட்ட ஒரு ஆரவாரம் அப்படின்றத நம்ம கண்கூடாவே பார்த்தோம். சோ அந்த அளவுக்கு அவர் ஆதரவாளர்கள் சேர்த்து வச்சிட்டாருன்னா நிச்சயமா சேர்த்து வச்சுட்டாரு. பாஜக இப்ப அண்ணாமலை இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா அடுத்து பாஜக தமிழ்நாட்டுல செயல்படாது, அதாவது அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்ற ஒரு காலத்தை பிரிக்கிற ரேஞ்சுக்கு வந்துரும் பாஜக அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஆதரவாளர் சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். அமித்ஷாவுக்கு எதிராகவே அண்ணாமலை அவர்கள் அதிரடியான அரசியலை இறங்கிட்டாரு. அவர் போட்டோ போடாமையே, வானதி சீனிவாசன் போட்டோ போடாமையே, அமித்ஷாவுடைய போட்டோ போடாமையே அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.